சகோதரிகளே, மீண்டும் ஒரு விசை உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 7 அல்லது 8 ஆண்டுகள் விஷயத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் எனக்கு வேணும். நம்ம 17வது வருஷம் தொடங்கணுமா 18வது வருஷம் தொடங்கணுமா? ஏன்னா 17 தொடங்கினா நாம 8 முடிக்கிறோம். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. We are completing 8 years. We should be very clear about it. ஆக்சுவலா we are entering into the 9th year. ஆனா நம்ம கால்குலேஷன் போடும்போது அப்படிதான் போடுறோம். பிறந்த தேதிக்கும் அப்படிதான் போடுறோம், ஆண்டு விழாவுக்கும் அப்படிதான் போடுறோம். கம்ப்ளீட்டட் இயர்ஸ் மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். இதுவும் கம்ப்ளீட்டட் தான். ஏனென்றால் 17வது வருஷத்துக்கு தொடங்கப்பட்டது என்று சொன்னால் 8 வருடங்களை முடிக்கிறோம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஆண்டுகள் 7 என்று நீங்கள் பார்க்கிற பொழுது அது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. நாம் பார்க்கிறோம். நியூமராலஜி பிரகாரம் கிடையாது, வேத புத்தகத்தின் படியாக நாம் பார்க்கிற பொழுது வாரத்துல 7 நாட்கள்ல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பழைய ஏற்பாட்டின்படி கடைசி நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின்படி அவர் உயிர்த்தெழுந்த நாளை நாம் ஆண்டவருக்கு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ச ரி க மா பா க நீ சா என்று சொல்லி கர்நாடிக் மியூசிக்ல வரக்கூடிய அந்த 7 ஸ்வரங்கள், அதுவும் ஒரு முழுமையை குறிக்கிறது. 7 கடந்த ஆண்டு நான் வரப்போ சொல்லியிருந்தோம். இதை பற்றி உங்களுக்கு சொன்னேன், 7 முழுமை குறித்து சொன்னேன். ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. இப்போ 8 குறித்து நான் பார்க்கிற பொழுது நாம் பின்பற்றுகிற வேத புஸ்தகம் நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ் பைபிள் வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா எபிரேயம் மற்றும் கிரேக்க மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். Originally, the Bible was written only in the Hebrew language, especially the Old Testament. New Testament வருகிற பொழுதுதான் கிரேக்கர்கள் உள்ள வந்தாங்க, பிலாசபர்ஸ் வந்தாங்க. கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. அப்போ நாம அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது எபிரேயம் மற்றும் கிரேக்க மூல பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணி தான் நாம் பின்பற்றுகிற பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா பைபிள் அப்படியா இருக்கிறது. மற்றும் மற்ற சில பாரம்பரிய சபைகள்ல, கேத்தலிக் போன்ற சபைகளிலே திருவிவிலியம் மற்ற காரியங்கள்லாம் போடுற இடத்துல போனீங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்லேஷன்ல அவங்க ஜெரோம் என்று சொல்லக்கூடிய அவர் டிரான்ஸ்லேட் பண்ணின லத்தீன் மொழி பாஷையிலிருந்து அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அவருடைய பைபிள் எபிரேயம் மற்றும் லத்தீன் மொழி பாஷையில் எழுதப்பட்டதாக இருக்கும். ஆனால் பாஷைகள் முக்கியம் கிடையாது. வேத வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். கரங்களை தட்டுவோமா? Language does not make any difference. Only பாத்தீங்கன்னா the word of God is the word of God. God given words. God's spirit has made the authors who write the Bible. அப்போ அந்த வேத வார்த்தைகளை பார்க்கிற பொழுது எபிரேய மொழியில நீங்க பாத்தீங்கன்னா 119ஆம் சங்கீதத்துல நீங்க எடுத்து வாசிக்கிற பொழுது அதுல 176 வசனங்கள் இருக்கும் பாருங்க. அந்த 176 வசனங்கள்ல வார்த்தையை பற்றி மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கும். It speaks the whole 176 verses of Psalm 119 speaks only about the word of God. Commandments, இன்னும் நியமங்கள், நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் வார்த்தைகள் தான். அப்படி நீ பார்க்கிற பொழுது 22 பேரா எழுதப்பட்டிருக்கும், 22 பகுதிகள். ஒவ்வொரு பகுதியும் 8 வசனங்களை உடையதா இருக்கும் பாருங்க. 8க்காக சொல்லி கொண்டிருக்கேன். இவ்வளவு இதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லுகிறேன். உங்களுக்கு நிறைய பிரசங்கம் கேட்பீங்க, நிறைய பாடல் கேட்கறீங்க, நல்லதுதான். நான் சில கருத்துக்களை சொல்றேன், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த 119ஆம் சங்கீதத்துல வரக்கூடிய 176 வசனங்களை 22 பகுதிகளாக பிரித்து எழுதியிருக்கிறார்கள். அது தாவீது எழுதுனது கிடையாது. அதனுடைய ஆதர்ஸ் யாருன்ற சரியான முறை இன்னும் பலர் எழுதியிருக்கலாம் என்று யோசிக்கிறார்கள். அந்த 22 பகுதிகளிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் 8 வசனங்களை எழுதியிருப்பார். 22 8 176 பெருக்கி பாத்தீங்கன்னா. சோ 8ங்கிறது ஆக்டா. இந்த இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஆல்பா, பீட்டா, காமா, டெல்டா, பென்டா சொல்லினே வரும்பாரு. அது 8. அது 8ஐ குறிக்கிறது பாருங்க. அவர்களுடைய லாங்குவேஜ்ல எப்படி நம்ம தமிழ்ல உயிரெழுத்து, மெய்யெழுத்து 12, 18 உயிர்மெய் எழுத்து இப்படிலாம் போட்டு ஆயுத எழுத்துலாம் போட்டு போடுறோமோ, அது போல அவர்களுடைய எபிரேய மொழியினுடைய ஆல்பாபெட் என்று சொன்னால் அந்த 22 எழுத்துக்கள் தான். நீங்க எடுத்து வாசிக்கிற பொழுதே அந்த ஒவ்வொரு பதிக்கு மேலேயே அந்த தலைப்பு போட்டிருப்பாங்க, அந்த வார்த்தைகளை போட்டிருப்பாங்க. எப்படி இங்கிலீஷ்ல ABCD என்று சொல்லி 26 எழுத்து இருக்கிறதோ அது போல
எபிரேயர் மொழிக்கு 22 எழுத்து இருக்கிறது. அதுல 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 8 எபிரேய மொழியில் எழுதப்படுகிற கவிதைகள்ல வரக்கூடிய சரங்களை குறிக்கிறது. 8 சரங்களை குறிக்கிறது. எப்படி நம்ம சா ரீ கா மா பா தா நீசா போடுறோமோ அதுபோல அவருடைய மொழியில வரக்கூடிய அந்த ஒலிகளை குறிக்கிறது. 8 ஒலிகளை குறிக்கிறது. மேபி அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியாது. எபிரேய மொழி நம்ம படிச்சிருந்தோம்னா அதை நாம் உச்சரிக்கிற போது அது வரும். ஆனால் அது படிக்காமல் இருக்கிற போது பார்க்கிற போது 8 வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அது மொழியில வரக்கூடிய ஓசைகள். அந்த ஓசைகள் மிக முக்கியமா இருக்கிறது. பாருங்கள், அந்த 8 வரி 8 வசனம் எழுதுறாங்கன்னா சாதாரணமா எழுதல. அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுல ஒரு மியூசிக் இருக்கிறது. அது வாசிக்கிற பொழுதே ஒரு அருமையான பாடலை கேட்கிறது போல இருக்கும். பாருங்க, அவர்களுக்கு அந்த 8 மறுபடியும் ஒரு புதிய துவக்கத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. 8 ஒரு புதிய துவக்கத்தை காட்டுகிறது. 7 ஒரு பரிபூர்ணத்திலே முடிக்கிறது போகும்பொழுது it is completeness. 7 is completeness. இப்போ 8th we have to start a new thing. 8 ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். ஆனால் அந்த 8 நம்முடைய வாழ்க்கையில வேத வார்த்தைகளின்படி நாம வாழ ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். நிறைய பேர் இன்னைக்கு 8 பிடிக்காம 8 வெட்டின்னு போயிடும் சொல்லுவோம். பட் ஃபார் அஸ் கிறிஸ்டியன்ஸ் that 8 is a opening number. நம்முடைய வாழ்க்கைக்கு, விசுவாசத்திற்கு, நம்முடைய சத்தியத்தில் வளர்த்து வாழ்க்கைக்கு அது ஒரு திறவுகோல் வசனமாக இருக்கிறது. பாருங்க, அப்போ 8ல நாம் முடிச்சிட்டோம். 8ல ஆரம்பிச்சு வச்சுட்டோம். பாருங்க, இப்பொழுது இவர்கள் மறுபடியும் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். 8 வருடங்கள் முடிந்து விட்டது. 9வது வருடத்துல அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இப்போ இந்த 9 போய்கொண்டே இருக்கிறோம். பாருங்க, வேத புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய ஆண்டுகள் என்றைக்குமே முடிவடைவது கிடையாது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மாறாதவர், அவருடைய ஆண்டுகள் என்ன பண்ணுவதில்லை, முடிவடைவதில்லை, முடிந்து போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். 1, 2, 3 நம்ம கவுண்ட் பண்றோம், கொண்டாடுறோம், 7, 8 எல்லாம் போடுறோம். பட் when we have faith in God, நம்ம வந்து when we are led by Jesus Christ or by the Holy Spirit என்று சொன்னா அவருடைய spiritual life, it has no end. It is eternal, just like God. நல்லா யூ மைண்ட் அபவுட் தீஸ் திங்ஸ் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ள வந்துட்டு ஒரு பாவங்களை அறிக்கை செய்துட்டு ஒரு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டு ஒரு சபையில் அங்கத்துல ஆகிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு போறதுல வாழ்க்கை கிடையாது. அழகா சொல்லிட்டு இருந்தாரு முன்னாடி, வாசிக்கிறது பத்தியும் சொல்றதை பத்தியும் நிறைய பேருடைய வாழ்க்கையில அது புரிந்து கொள்வதே கிடையாது. பாருங்க, அவர் நியூ பிகினிங் இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், இட் ஹஸ் நோ எண்ட், இட் இஸ் இட்டர்னல். ஒத்துக்கிறீங்களா? இதை கொடுக்கறதுக்கு தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனாக வந்து பிறந்தார். நித்திய வாழ்வு. நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி, பாத்தீங்களா, இந்த பூமியிலே மனிதனாக வந்து பிறந்தார். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர், ரட்சித்துக் கொண்டவர், நம்மை ரட்சிப்பின் ஞானத்தினால நிரப்பினவர், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாய் சபையில் கொண்டு சேர்க்கிற பொழுது நம்ம ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறோம். அப்போ சபையில நாம் போகிற பொழுது நித்திய மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட நித்திய மணவாட்டி ஆகிய ஒரு சபையாகி இருக்கிறது சேர்ந்த பொழுது நாமும் நித்திய மணவாட்டியாய் மாறிவிட்டோம். நம்ம என்றென்றைக்கும் நம்முடைய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 8 நமக்கு உணர்த்துகிறது. எனக்கு பிரியமானவர்களே, அப்போ இந்த 119ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள், கற்பனை கட்டளைகளை கடைபிடிக்கிறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. பாருங்க, 9 வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெடித்தம் என்று சொல்லுவோம். 119, 105 சொல்லுவோம், 160 சொல்லுவோம், சமாதானம் பெரிதில் சொல்லுவோம். ஒவ்வொன்றும் வாசிக்கிறது. முதல் வசனமே கர்த்தருடைய திருமணிகளுக்கு உத்தமமா இருக்கிறதா பாக்கியவான் என்று சொல்லுவோம். வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை. அதனாலதான் நாங்க எங்களுடைய சபைக்கு நாங்கள் பெயர் வைக்கும் போது நம்ம சுவிசேஷ சபைன்னு வச்சு நிறைய இன்றைக்கு சபைகள், சுவிசேஷ சபைகள் இருக்குது. ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச், ஃபுல் காஸ்பல் சர்ச், FGP, ட்ரினிட்டி TFGP எல்லாம் வச்சுக்கிறாங்க. They name their church as gospel church, but I don't know whether they are following the gospel in their life. வாழ்க்கையில வசனத்தின்படி வாழ்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை தொடங்கின நாள் முதற்கொண்டு என்றைக்கு நாம மனவாட்டியாகி சபையில உறுப்பினராய் மாறி
கிறிஸ்துவின் சரீரமாகி கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்கிறோமோ, நல்ல கவனிங்க, அவர் லைஃப் ஹாஸ் நோ எண்ட். We are living an eternal life. That is the eternal spiritual life. இந்த வாழ்க்கையை கொடுக்கிறது தான் இயேசு பூமியில வந்தார்னு சொன்னேன், யோவான் 3:16 படி. அதே வார்த்தையை தான் வாசித்து முடிக்கிற பொழுது, கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த நம்மை சபையில கொண்டு வந்து அவர் சேர்க்கிற பொழுது அவருக்கென்று நம்மை ஒரு மனவாட்டியாக நியமித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோ நாம நியமிக்கப்பட்ட ஒரு மனவாட்டிகள். ஆண்டவருக்கென்று இந்த பூமியில வாழும் நாட்கள் எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்படுற சரீரம் மண்ணுக்கு போகலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது. இட் இஸ் ஒன்லி a change of place. From the world we go to heaven, that's all. We change the place, but we don't change our worshiping God. We don't change our faith. ஏனென்றால் we are worshiping a God who never changes. என்றென்றும் மாறாத ஒரு தேவனை ஆராதிக்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டுங்கள். நாம ஆராதிக்கிற தேவன் ஒரு கல்லோ மண்ணோ கிடையாது. தட்டி தட்டி கூப்பிட வேண்டியது கிடையாது, தெரியுதுங்களா? கத்தி கத்தி கூப்பிட வேண்டியது கிடையாது. ஒரு டெஃப் அண்ட் டம் கிடையாது. He is present everywhere, omnipotent, omnipresent, omniscient. அவர் சர்வவியாபி எங்கும் நியமித்திருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வழக்கங்கள்ல நம்ம கத்துனா தான் ஆண்டவர் கேட்பாரு, சத்துனா சத்தம் போடாதுன்னு நினைக்கிறோம். இல்ல, அமைதியான சூழ்நிலை நாம் பார்க்கறது கிடையாது. அந்த ஆண்டவர் நம்மை நியமித்திருக்காரு சொன்னார். நம்ம வீட்டுல இருந்தாலும், சபையில இருந்தாலும், அலுவலகத்துல இருந்தாலும், எங்க இருந்தாலும், மார்க்கெட்ல இருந்தாலும், தெருவில் இருந்தாலும், whether we were traveling or we were sleeping, whatever we do, நல்ல கவனிச்சுக்கோங்க, அவர் தான் நம்முடைய நித்திய மனவாளன் என்று வாழ்ந்தோம் என்று சொன்னார். நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியில அங்க எந்த விதமான விபச்சாரம் நேசித்தறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், உலகத்துல வாழறதுனால உலகத்தாரை திருப்தி பண்ண வேண்டும் என்று வாழ்கிறோம். எல்லாம் ஒண்ணுதான், எம்மதமும் சம்மதமும் எல்லாம் ஒரே கண்டுபிடிதான். இப்படிப்பட்ட பாலிசி எல்லாம் நம்ம நிறைய பேர் பேசுறது கண்டுபிடிக்கிறது நீங்க பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் உண்மையான தேவனை ஆராதிக்க கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே என்றென்றும் நம் நித்திய மனவாளன் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் மறக்கவே கூடாது. அவருக்கு நாம் கற்புள்ள கனிகளாக வாழ வேண்டும். அதுதான், அவர் ஒருவர் தான் தேவன். அவர் என்னென்றும் மாறாதவர். மாறாத தேவனை ஆராதிக்கிற நாம் மாறாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்னென்றும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்கு நியமிக்கப்பட்ட மனவாட்டியாக வாழுற பொழுது இந்த சபை வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். நாம் வாழும் நாளெல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழும். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டுவோமா? இப்பொழுது ஒருவர் எடுத்து வாசியுங்கள். ஏசாயா புஸ்தகத்துல 56ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். எதற்காக நாம் ஜெப வீட்டிற்கு வருகிறோம், எதற்காக சபைக்கு வருகிறோம் என்ற வசனத்தை எல்லாரும் தெரிந்ததுதான். 56:7 சத்தமாய் வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. இங்கே எதுக்காக வருகிற பாட்டு பாடினார் பாருங்க. ஓசானா முழக்கம் கேட்கிறதைய, ஆண்டவர் வருகை சமீபமா இருக்கிறது. எப்போ வருவாருன்னு தெரியாது பாருங்க. அப்போ ஓசானா என்றால் எங்களையும் காப்பாற்றும், எங்களையும் சேர்த்து சொல்றது பாடுகிற வந்து பாடல்ல நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்க. ஜெப வீட்டுக்கு வந்தா துக்க வீட்டுக்கு வரல, சந்தோஷமா வரணும், உற்சாகமாய் வரணும், மன மகிழ்ச்சியோடு வரணும், முகத்துல சந்தோஷம் இருக்கணும். இங்க வந்து இருக்கிற பொழுது கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். மிகவே 8:10 அதுதான் மிக முக்கியம். நம்முடைய மகிழ்ச்சியை குறித்து பழைய ஏற்பாட்டுல அப்படி வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல சந்தோஷமா இருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. பவுல் எழுதுறார், பிலிப்பியர்ல எழுதுற நிறுவனத்துல பாருங்க. இப்போ மகிழ்ச்சியா இருக்கும்படிதான் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். பர்வதம் தேவன் வாசம் செய்கிற இடம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தவர் விசுவாசித்தார்கள். சீயோன் பர்வதத்திலே தேவன் வாசமா இருந்தார் என்று சொல்லி விசுவாசித்தார்கள். அதனாலதான் 125ஆம் சங்கீதத்துல வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ஆண்டவர் சீயோன் பர்வதத்திலே வாசம் செய்கிறார், அவரை நம்புகிறவர்களும் அந்த பர்வதத்தை போல, just like that mountain, we will not be shaken by any of these things in the world. இந்த உலகத்துல வரக்கூடிய பாடு, உபத்திரம், யார் எதுவும் நம்மை அசைக்கவே அசைக்காது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாத பர்வதத்தின் மேலே வீற்றிருக்கிறவர், அங்கே வாசம் பண்ணுகிறவர். நாம் அவரை நம்பி இருக்கிற பொழுது நாமும் என்ன பண்றதில்லை, அசைக்கப்படுவதில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க வார்த்தைகளை.
என்றென்றும் மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நாமும் என்றென்றும் மாறாத விசுவாசத்திலே வந்திருக்கிறோம், மாறாத உறவில வந்திருக்கிறோம் தேவனோடு. ஒன்று. இரண்டாவது, இந்த பூமியிலே நம்முடைய நம்பிக்கையானது அவர் மேல் இருக்கிற பொழுது நாம் பர்வதங்களைப் போல அசைக்கப்பட மாட்டோம். என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வருகிறார். இந்த பர்வதம் என்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்திலே மவுண்டைன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிற பொழுது, அந்த பர்வதம் என்பது இன்னும் பாருங்க, அடுத்த வருஷத்தை வாசிக்கிற பொழுது எருசலேமை சுற்றி பர்வதங்கள் இருப்பது போல இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி தேவன் என்ன பண்றார்? பாதுகாப்பான பர்வதங்களை வைத்திருக்கிறார். இதுதான் சபைகள். எங்க போனாலும் சபைக்கு போகணும், எந்த ஊருக்கு போனாலும் சபையில போய் ஆராதிக்கணும். ஊருக்கு போயிட்டாலும் சபைக்கு வரலன்னு சொல்லி இருக்கக்கூடாது. எனக்கு பாண்டிச்சேரியில ஆரம்ப நாட்கள் இப்ப கொஞ்சம் என்னென்றா எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிறைய சபைகள் வந்துட்டதுனால அவங்க பரதில்ல கேட்பாங்க, எங்க சபை இருக்குது, நல்ல சபையை சொல்லுங்க, நாங்க வந்து ஆராதிக்கிறதுன்னு கேட்பாங்க. வெளியூர்ல இருந்து வந்து தங்குறவங்கலாம் இப்போ ஃபுல் டன்ட் பாண்டிச்சேரியில பெங்களூர் ஃபுல்லா ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. வர அத்தனை பேரும் வெள்ளிக்கிழமை நைட் ட்ரெயின்ல ஏறோம்னா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறதே இல்லை. சனி ஞாயிறு ஃபுல்லா அவர்கள் எல்லாம் என்னென்ன பீச் பாண்டிச்சேரியில இருக்க கோவா மாதிரி இப்ப நிறைய பீச் எல்லாம் வர ஆரம்பிச்சு சுத்த ஆரம்பிச்சோம். We are losing our faith. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், நம்ம சபையில இருக்கிறோம்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்திலே மாறாதவர்களா இருக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கையில அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அப்போ தேவன் நம்மை பாதுகாக்கிறார், பருவங்களை போல வைத்து நம்ம பாதுகாக்கிறார். இந்த பருவத்தை கொண்டு வருகிற பொழுது பாத்தீங்கன்னா, நம்ம உள்ள வருகிற பொழுது நம்முடைய பாடுகள் துக்கங்கள் எல்லாம் போயிடும். வெளியில உள்ள வருகிற பொழுது பாடல் சத்தத்தை கேட்கிற பொழுது இங்க வந்து உள்ள உட்கார்ந்தா ஒரு you will feel that presence of God. அந்த பிரசன்னம், அந்த தேவ வல்லமை நம்ம நிரப்புகிற பொழுது நாம் முழுவதுமாய் நம்முடைய சோர்வுகள் பலகீனங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டு நாம் என்ன பண்றோம்? சந்தோஷமும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்றோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா தனியா நம்ம ஒரு தனியா சந்தோஷத்துக்காக ஒரு டான்ஸ், சமாதானத்துக்காக ஒரு டான்ஸ், அந்நிய பாஷைக்காக ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடவே வேண்டியதில்லை. இருந்தால் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல வருகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஃபெய்த், நம்பிக்கை அவர் மேல வைத்தோம் என்று சொன்னால் அசையாத நம்பிக்கை தானாகவே எல்லாம் விலகி போய்விடும். நம்ம பாரங்கள், சோகங்கள், சோர்வுகள், பாடுகள், புத்திரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். என்றால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தேவனுக்கு நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு பெயர் இருக்குது. He is the God of providence, provider. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற போது நீங்கள் பாப்பீங்க, 75 வயசுல பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னாரு. 100 வயசு வரைக்கும் கொடுக்கல, 100 வயசுல ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அவன் வளர்ந்துட்டான், பெரிய பையனா, அவனை கொண்டு வந்து பலியிடுன்னு சொன்னார். வாய் திறக்கவே இல்லை ஆவணசாமி. உடனே அடுத்த நாள் காலையிலேயே கழுத வேலைக்காரெல்லாம் கூட்டிக்கின்னு விளக்கெல்லாம் நெருப்பெல்லாம் எடுத்துக்கின்னு பையனை கூட்டிக்கின்னு பலியிட போயிட்டான் பாருங்க. அந்த மலையில தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. அங்கே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், பையன் கேட்கிறான், அப்பா விறகு கட்டை இருக்கிறது எல்லாம் இருக்கிறது, ஆனா பலிப்பொருள் இல்லையே என்று சொல்றான் பாருங்க. பலிப்பொருள் என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும், அவனதான் பலியிட சொல்லிட்டாரு. ஆனால் ஆபிரகாம் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னார் பாருங்க. என்ன அருமையான ஒரு வார்த்தை. அங்க போன பிற்பாடு அந்த பையன் பார்த்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்பா நம்பிட்டு இருக்கிறான். அவனை காலகையெல்லாம் கட்டி படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு கத்தி எடுத்து உயர்த்தும் போதுதான் சொல்றாரு, பிள்ளையாண்டன் மேலே கைய போடாதே, உன்னுடைய ஒரே குமாரன், நேசகுமாரன், 100 வயசுல உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை, நீ அதிகமா நேசிக்கிறவன நீ பலியிட சொன்ன உடனே நீ பலியிட வந்த பாத்தியா, துணிந்தாய் அல்லவா, கத்தியை உயர்த்திட்டு இப்ப வெட்ட போறிய, இதனால் நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு பிள்ளை அவுத்து விடு, அவனுக்கு ஒண்ணும் பண்ணாத, அங்க பாரு அந்த புதர்ல ஒரு ஆடு கட்டி இருக்கு பாரு, அதை போய் அவுத்து கொண்டுவான், அதை பலியிடுனார். அப்பதான் அந்த இடத்துலதான் சொல்லப்படுறது, தேவனுடைய பருவத்துல பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கு ஆலயத்தை நாம் வருகிறோம், பிரச்சனைகளோடு வருகிறோம், தேவைகளோடு வருகிறோம். ஆனால் நம் தேவன் பார்த்து கொள்வார் நம்பிக்கையில வருகிற பாருங்க. நம்பிக்கைங்கிற வார்த்தையை விட்டுடாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வாசிச்சு பாத்தீங்கன்னா கடைசி வசனத்துல அன்பு, விசுவாசம், நம்பிக்கைன்னு போடப்பட்டிருக்கும். அதுல அன்பே பெரியது என்று எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அன்பு பெரியதுதான். If that love is without faith or hope, it has no meaning. அந்த அன்புக்குள்ள அடங்கி இருக்கிறது தான் விசுவாசம், நம்பிக்கை. நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் எல்லாமே. நம்ம அன்புதான் நினைச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. அன்பே பெரியது, பெரியதுக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்ததுதான். நம்ம பிரிச்சு வச்சு பாக்குறோம் பாருங்க. எப்பவுமே இந்த எங்கெல்லாம் 3 வருத வேதத்துல அதெல்லாம் கன்ஃபியூஷன் வரும். ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் 3 பேரா செப்பரேட்டாவே இல்லை. ஒண்ணு
இந்த 3 வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா only one item தான், only one thing we have to follow, but it has been expressed in 3 different words, that's all. அதுல இருக்கிறத நீ பாத்தீங்கன்னா எல்லாம் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், தேவன் வைக்கிற அன்பு, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. சோ பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் சொல்லுங்க. இப்ப இந்த பர்வதத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? இப்ப இந்த 56ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துடைய அடுத்த பகுதியை வாசிங்க. அடுத்த பகுதி பி 56:7 வாசித்தீங்களா? என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து இங்க 9 மணில இருந்து நடந்த ஆராதனைகள், தோத்திர பலிகள், பாடல்கள் எல்லாம், இவன் நீங்க படித்த காணிக்கைகள் பலி, காணிக்கை பலி எல்லாமே இங்கே அங்கீகரிக்கப்படுகிறது பாருங்கள். வாட் எவர் யூ கிவ், வாட் எவர் யூ சே, வாட் எவர் யூ ட்ரை, வாட் எவர் யூ சிங், வாட் எவர் யூ டூ, எல்லாம் பலிகளாய் மாற வேண்டும். அதனால்தான் நாம நம்மை உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ரிமைண்ட் பண்ண ரோமர் 12ஆம் அதிகாரத்துல நாம உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த பலி பொருட்களால் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நாம் வருகிற பொழுது பாருங்க. அப்போ இந்த அங்கீகரிக்கப்படுகிற இடத்துல கவனிக்க வாசிக்கக்கூடிய என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். பாத்தீங்களா, இதுதான் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப ஜெப வீடுக்கு வருகிற பொழுது பாத்தீங்கன்னா கர்த்தர் எதற்காக கொண்டு வருகிறார்? நம்மை சந்தோஷப்படுத்த, நம்முடைய பாரங்களை விளக்க, நம்முடைய துக்கங்களை நீக்க. அதுக்காக தான் நம்ம ஆலயத்துக்கு வரோம். ஆலயத்துக்கு வருகிற பொழுது நம்ம என்ன பண்றோம்? மகிழ்ச்சியோடு கூட நம்ம போறோம். இங்க வந்த ஒருபாடு இங்க வந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்முடைய இதுல பாத்தீங்கன்னா ஷேரிங் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் ஒன்லி. ஆங்கிலத்துல சொல்லணும்னா இட் இஸ் ஒன்லி பிரேக்கிங் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட். அப்பத்தை பிட்டு கொடுத்தா கர்த்தருடைய பந்தி, வசனத்தை பிட்டு கொடுத்தா அதுதான் சுவிசேஷ பந்தி. அதைத்தான் நாம் செய்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு 2 கொடுக்குறோம், 2 உணவு கொடுக்குறோம் பாருங்க. அதனால எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சியோடு போவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனத்தை நான் இதுதான் சொல்லவே வருது பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்றோம்? ஒரு சபையில எல்லாம் ஒரு பாரம்பரியமான காரியங்களை விட்டு, பாரம்பரிய சபையில இருந்து ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்த பிற்பாடு நம்ம சில காரியங்களை நியமித்துக் கொடுக்குறோம் சபைகள்ல பாருங்க. அதனால என்ன பண்றதுன்னா பாகுபாடுகள் வருகிறது. சபைக்கு சபை, போதகருக்கு போதகர் வித்தியாசம் வருகிறது பாருங்கள். அது ஏன் என்று சொல்லி சொன்னா கர்த்தருடைய வசனத்தை முற்றிலுமாய் சார்ந்து வாழறதுனாலதான் சில பழக்க வழக்கங்களை கொண்டு வருகிறார்கள். இப்ப நீங்க யோசிக்கல, இந்த பிரதர் வந்து உடம்பு சரியில்லை உட்கார்ந்து பேசுறாரு சொல்லிட்டு, நான் சொல்றேன் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை மீது ஏறி அமர்ந்துதான் என்ன பண்ணாரு? பிரசங்கம் பண்ணார். 5, 6, 7 3 அதிகாரங்கள் 111 வசனங்களை வாசிங்க. அதுதான் இந்த உலகத்திலே சட்டங்கள். அன்னைக்கு பேசுறதுதான் சட்டம். மலை மீது ஏறி அமர்ந்து என்ன பண்ணார்? அவர் தம் திருவாய் மலர்ந்து பேசினார் என்று எழுதப்பட்டது. He opened his mouth and spoken to the people who were hungry for the word. அதான் மிக முக்கியம். அந்த 3 நாள் அந்த பிரசங்கம் முடிஞ்ச பிற்பாடு அவர்களுக்கு உணவு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதுல 7ஆவது அதிகாரத்துல கடைசியில வாசிக்கிறது பாத்தீங்கன்னா அவர் சாதாரணமா பேசல, அவர் அதிகாரத்துல உள்ளவர் போல பேசினார்னு எழுதப்பட்டிருக்கு. 7:36, 37 வாசிச்சீங்கன்னா he spoke with an authority நாங்க பார்க்கலாம் பாருங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுதான் சத்தம், கூச்சல், அதுதான் அதாரிட்டி நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அமைதியா சொல்றதுல அதாரிட்டி கிடையாதா? அதான் சொன்னாரு, உலகம் 28ஆம் அதிகாரம் மத்திய சுவிசேஷம் கடைசியில வாசிச்சீங்கன்னா சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னார்ல. அப்ப சொல்றாரு, எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்துதான் சொல்றேன், நீங்க போங்கிறது. சோ நம்ம பேசுறதுக்கு God has given us authority also. நமக்கும் அதாரிட்டி கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போய் நான் உங்களுக்கு போயிருக்க காரியங்கள் எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிப்பவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் கொடுங்க. இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூடவே இருக்கிறேன்னு சொன்னார். இப்போ இருக்கிறேன்னு வர போற அடுத்தது. மாறாத தேவன் எப்படியா இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார். எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார். அதான் மாறாத தேவன். அதான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை ஒரு புறத்துல. ஏனென்றால் நீர் மாறாதவர், நீர் மாறாதவர். அப்படின்னா என்னென்னலாம் மாறும் உலகத்துல பாருங்க. எபிரேயருக்கு நிறுவனம் எடுத்து வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரத்துல 10, 11, 12 வாசிக்கிற பொழுது, கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்களும் உடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. அடுத்து 11 பாருங்க, போகும்.
ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறி போகும். நீரோ மாறாதவராக இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான். படைத்த சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்கள் மாறி போகும். சுனாமிகள் வருகிற பொழுது அழிகிறது நீங்க பார்த்துருக்கிறீங்க, எரிமலை குழம்பு அழிகிறது பார்த்துருக்கிறீங்க, என்னென்ன காரியத்துல அழிந்து போகிறதை பார்க்கிறோம் உலகத்துல. இப்ப தேவையில்லாம சண்டை போட்டு அப்படியே அநியாயமா குடும்பமா சாகடிக்கிறது பார்க்கிறோம் பாருங்க. தேவையில்லாம மமதை மேட்டிமை பாருங்க. லூசிபருடைய குணங்களை கொண்டவர்கள் தான் இன்றைக்கு சண்டை போடுகிற ராஜாக்கள் எல்லாம், அரசர்கள் எல்லாம். இடம் பிடிக்கிறதுக்கு, மைன்ஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு, சொத்தை சேர்க்கறதுக்கு தான் அடிச்சு விட்டுக்கிறாங்க நல்லாவே. அப்போ ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் தான் அஸ்திவாரம் போட்டேன், பவுண்டேஷன். ஆதியாகமத்தை எடுத்து நீங்க வாசிக்கலாம் பாருங்க. அஸ்திவாரம் படுத்தினதெல்லாம் அவர் தான். 1-2 அதிகாரத்துல உலகத்தை படைத்ததை நான் பார்க்கிறோம். படைச்ச நான் தான், எல்லாம் நான் தான் உண்டாக்கினேன். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கரத்தினாலே நான் உண்டாக்கினேன், அவைகள் என்னுடைய கரத்தின் கிரியைகள், ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போகும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடு, காரு, பங்களா அழிந்து போகும். கொடுக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தி அழிந்து போகும். ஏன் நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட அழிந்து போகும். எல்லாமே அழிந்து போகக்கூடிய உலகத்தில் நாம் இருக்கிறோம். சரி, ஆனால் அவைகள் எல்லாம் அழிந்து போனாலும் நம்மை உண்டாக்குனவர் நிலைத்திருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நிலைத்திருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஆராதிக்கிறவர் பாருங்க. அதைத்தான் சொல்றான், இதெல்லாம் அழிந்து போகும். ஆனா நம்ம என்ன பண்றோம் உலகத்துல இன்றைக்கு? எதை உண்போம், எதை குடிப்போம், நம்ம உடுத்துறதுக்கும் குடிக்கிறதுக்கும், நம்ம ஆடம்பரமான வாழ்க்கைக்கும், வீடு பங்களா காருக்கும் பணத்துக்கும் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நான் என்னுடைய ஊழியர்களில் வளர்ந்த பிற்பாடு நான் கண்டுபிடித்த காரியம், அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையில கூட நான் பார்க்கிறோம். அவர்கள் பிரசங்கம் பண்றாங்க, சபையில் இருக்காங்க, 40 வருஷம் ஊழியம் பண்றாங்க, 50 வருஷம் ஊழியம் பண்றாங்க. ஆனால் இந்த உலக பொருட்கள் மேல் பற்றுதலிலே நீங்க பாத்தீங்கன்னா, அது என்னமோ அழியாத பொருட்களை வைத்திருக்கிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது நமக்கு இன்னைக்கு கிடையாது. நமக்கு இன்றைக்கு நிறைய இருக்கும், நாளைக்கு போட்டு இருப்பாங்க. நண்பர் நினைக்கிறது கிடையாது. ஏனென்றால் பிசாசானவன் அதுதான் காட்டுறான். இயேசு கிறிஸ்துவை காமிச்சான் பாத்தீங்கன்னா, மத்தேயு 4, லூக்கா 4 வாசிக்கிற சோதனை நேரத்துல உலகத்தை முழுசும் காட்டி நான் உனக்கு கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? படைத்தவருக்கே கொடுக்குறான்னு சொல்றாங்க. இன்றைக்கு எல்லா மனிதர்களும் வீணா போகிறதுக்கு காரணமே இந்த உலக பொருட்கள் தான். உலக பொருட்கள். உலகத்துல வரக்கூடிய பெருமைகள், பதவிகள், அந்தஸ்துகள், மேடைகள், பதவிகள், இதுதான் பார்க்கிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கைகள். அப்போ ஒரு மேடையில ஏறி நம்ம செய்யற பொழுது, ஒரு காரியத்தை செய்யற பொழுது நம்ம என்ன பண்றோம்? நம்மை மேட்டமையாய் காட்டி கொள்றோம். போதகர்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க, நானும் போதகர் தான், நானும் மனுஷன் தான். ஐ எம் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங். எனக்கும் பசிக்கும், எனக்கும் கோபதாமலாம் வரும். I don't find fault with you. I am also finding fault with me also. But what does mean? நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவர்களும் தங்களை என்ன பண்றாங்கன்னா, ஒரு அதிமேதாவிகள் போல, ஒரு கிட்டிக்காரர் போல, ஒரு சாமர்த்தியம் உள்ளவர்கள் போல, மற்றவரோட நல்லா இருக்கு போல காமிக்க வேண்டும் தான் நினைக்கிறாங்க பாருங்க. இப்போ இதெல்லாத்தையும் அழிந்து போக சொல்றாரு ஆண்டவர். நாம அதை விரும்புறதே கிடையாது, அதை நம்ம படிக்கிறதே கிடையாது பாருங்க. கர்த்தரை தான் நம்ம மேன்மைப்படுத்தணும். கர்த்தர் தான் இப்ப நான் நிக்கிறேன், நிர்மூலமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா அது கர்த்தர் தான் என்பதை வாயால் அறிக்கை செய்தா பத்தாது. நம்முடைய ஆசைகள்ல, நம்முடைய ஆடம்பரங்கள்ல, நம்முடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கைகள்ல நம்ம அதை காட்ட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் தோற்று போகிறது காரணமே இதுதான், உலக பற்று தான். அந்த பக்கம் கண்டே போகக்கூடாது பாருங்க. ஆகையினாலதான் இந்த ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் தான் படிச்சேன். இன்னும் சிம்பிளா நீங்க பாருங்க, ஆதியாகமத்துல எல்லாத்தையும் படிச்சு ஆதாம் மட்டும் கொடுத்துட்டாரு, ஆண்டு கொள்ளுட்டார். He created the world, oceans, எல்லாமே பண்ணிட்டாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? மண்ணை எடுத்து பிசைஞ்சு மண் பிண்டத்தை உருவாக்கி தன்னுடைய ஆவியை ஊதி மனுஷனா ஆக்குனார்ல, அவங்ககிட்ட தான் சொல்றாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல 26, 28 வாசிக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு இதை சாப்பிடாது, அதை சாப்பிடாதுங்கிறோம். இது யார் போட்ட சட்டம்? யோசித்து பாருங்க. எங்கேயாவது ஒரு பழைய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல ஒரு காரியத்தை சொல்லி ஒன்று எடுக்கிறாங்க. பட் ஆனா உண்மையான அர்த்தம் என்ன என்று நீங்க பாத்தீங்கன்னா, படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காகத்தான், உலகத்துக்கு தான் கொடுத்தான், எல்லாம் உனக்கு தான். ஆனா அவன் அதை உணரவே இல்லை. ஏன் தெரியுமா? விசுவாசம் சொன்ன உடனே தேவன் சொன்ன வார்த்தையை மறந்துட்டான். அதுதான் எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வீணா போறதுக்கு காரணம் வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, சத்தியத்துல வளர்வது கிடையாது. They don't have their foundation in the word of God. யாரோ ஒரு பாஸ்டர் சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் அதை ஓட்டுறாரு, அதை இதில் அடுக்க வைக்கிறார், இதை பண்றாருன்னு சொல்லிட்டு மனித வல்லமை நம்பி நாம் போகிறோம். அதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிற ஒரு
தேவன் தான் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நல்லா கவனிச்சுக்கோம். அதுதான் நம்முடைய காரியத்தை நான் பார்க்கிறோம் பாருங்க. அதனால இந்த பூமி அழிஞ்சு போக எல்லாம் அழிஞ்சு போயிடும். வசனத்தை நல்லா வாசி பாருங்க. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், நீரோ நிலைத்திருப்பீர் என்று சொல்றான். உங்களுடைய ஆண்டுகள் என்ன ஆகல, முடிந்து போவதில்லை. இந்த சபையை கர்த்தர் உருவாக்குறது உண்மை என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன். I know Christy for the past so many years, more than 20 years நான் பார்த்துட்டு 25 வருஷமா ஆண்டவர் உண்டாக்குனார். ஆண்டவருடைய சபை என்று நாம் என்றைக்கு விட்டுட்டு நம்ம பார்க்கிறோமோ, இந்த சபையினுடைய ஆண்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இந்த சந்ததி இப்போ சேவிக்கிறது, அடுத்த சந்ததி நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்ல அது சேவிக்கும். பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. சந்ததி சந்ததியாய் தேவனை ஆராதிக்கிற கூட்டங்கள். 2000 வருடத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து போதிச்சுட்டு போயிட்டார். அப்போஸ்தலர்ல போய் போதிக்க சொல்லிட்டு போயிட்டார். ஆனா இன்றைக்கு 2000 வருஷமா அந்த காரியத்தை யாரு செய்கிறார்? இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்கிறார். அவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார். ஆனா நம்முடைய விசுவாசம் என்ன? நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி. ஆனால் நம்ம இந்த சபைங்கிறது தேவனுடைய காரியம், சத்தியம் மாத்திரம் அவரு தான். அது சொல்லப்பட்டதை மாற்றி நாம செய்கிற பொழுதுதான் மனிதனுடைய ஸ்பிரிட் அங்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆவி, மனுஷ ஆவி வேலை செய்கிற பொழுது ஆதாம் எங்க இருந்தாலும் தெரியல, ஏவாள் தான் கொண்டு வந்து வாங்கி சாப்பிட்டான். முடிஞ்சு போச்சா? கீழ்ப்படியாமை. தேவன் எல்லாத்தையும் கொடுத்தாரு, அது உங்களுக்கு புரியவே இல்லை. அவருடைய சாயல்ல படைத்தார், அது நமக்கு புரியவே இல்லை. இதுதான் இன்றைக்கு நம்முடைய கண்களின் இச்சை என்று பார்க்கணும். அப்போ அழிந்து போகிற காரியங்களிலே நம்முடைய கண்கள் இச்சையை வைக்கிறோம் பாரு. நான் சொல்ல போறேன் இன்றைக்கு சில காரியங்கள், கொஞ்சம் தயவு செய்து எனக்காக ஒத்துழைத்து கேளுங்க. எனக்கு என்ன டைம்னு தெரியாது. இல் கோ அப் டு எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் பண்றேன். ஆனா நீங்க கேட்கணும். ஒரு பிரபல பிரசங்கியாருடைய புஸ்தகத்தை நான் வாசிச்சேன். அவருடைய காரியங்களை குறித்து எழுதப்பட்ட காரியங்களை வாசிச்சு பாருங்க. முதல்ல நீங்க எல்லாரும் படிச்சிருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். பைபிள் நம்முடைய கண்கள் வசனத்தின் மேல பதியணும் பாருங்க. கண்கள் எங்க பதியணும்? வசனத்தின் மேல பதியணும். வசனத்தை கண்ணால பார்க்கணும். படிக்க தெரிஞ்சவங்க என்ன மொழியில வேணாலும் படிங்க, இங்கிலீஷ்ல, தமிழ்ல, ஹிந்தியில படிங்க. பட் யுவர் ஐஸ் should see the word of God, the words as it is written, as it is. அதை நீங்க பாக்குறீங்க இல்லையா? those words enter into your heart through your eyes. இந்த கண்கள் வழியா உள்ள போகும். பார்க்கிற பொழுது அது உள்ள போகணும். இப்ப எல்லாத்தையும் பார்த்தா ஞாபகம் வச்சுக்கிறோம். அங்க பார்த்தோம், இங்க ஒரு இடத்துல பார்த்தோமே, இங்க ஒரு சிலை இருந்ததை காணுமே, இங்க ஒரு இடத்துல பார்த்தோம், ஒரு ஹோட்டல் இருந்ததை காணுமே, அதெல்லாம் மண்டையில பதிய வச்சுக்கிறோம். நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? ஆனா யோசிச்சு பாருங்க, அதை விட மேலான காரியங்களை தேவன் நமக்கு ஒரு ரெக்கார்டரா வச்சிருக்கிறார். மோர் தென் எ கம்ப்யூட்டர் நம்முடைய மைண்ட்ல. ரெண்டாவது, அந்த வசனத்தை நீங்க பார்க்கறது மாத்தம் பத்தாது, அது உங்க வாயால சத்தமிட்டு வாசிக்கணும். என்ன பண்ணணும்? சத்தமா அந்த வசனத்தை வாசிக்கணும். உங்களுடைய வாய்கள் அந்த சத்தம் வரணும். உங்க வாய் அந்த வசனத்தை சொல்லணும். உங்க வாய் வாசிக்கிற பொழுது அந்த சத்தம் உங்களுக்குள்ளே போயிடும். Those words enter into your heart through your mouth. கரெக்டா? நீங்க போடுற சத்தம் இருக்குது இல்ல, அது உங்க காதுல கேட்க. நான் பேசுறது எனக்கு கேட்குது இல்ல, என் காது வழியா உள்ள போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை கேட்கிற போது எப்படி உள்ள போகுது பாருங்க. காது வழியா உள்ள போகுது அந்த வசனம். இப்ப என்ன சொல்றாரு அந்த பிரபல பிரசங்கியார் டிஎல் மூடி சொல்றாரு, இந்த நீங்க கண்ணால வாசிக்கிற பொழுது, வாயால சொல்லுகிற சத்தமிட்டு சொல்லுகிற பொழுது, காதால உள்ள போகிற பொழுது ஒரு வெளிச்சம் வருகிறது என்று சொல்லுகிறார். A light is released when you read the word, when you hear the word, when you speak the word. There is a light. வெளியில வருகிறது வெளிச்சம். ஆதியாகமத்துல 1 அதிகாரத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்ன வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஒழுங்கற்ற உலகத்துல, ஏற்கனவே படைக்கப்பட்ட உலகம், சீரழிந்த உலகம், வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையும் பெருமையுமா இருந்தது. ஆழத்தில் மேல் இருள் சூழ்ந்திருந்தது. தேவாவியர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக என்று சொன்னார். அந்த வார்த்தையான தேவன் தான் வெளிச்சம். வார்த்தை இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். இப்போ நீங்க வாசிக்கிற பொழுது அது வார்த்தை இயேசுதான். வசனத்துல நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமத்துல வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது 1வது வசனத்துல ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாயிருந்தது வாசிக்கிற மாதிரி. அந்த வெளிச்சம் வர வேண்டும் நீங்கள் வாசிக்கிற பொழுது பைபிள்ல. அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க கவனமா அதை வாசிக்கணும். அந்த வெளிச்சம் வெளிப்படுகிற பொழுது நல்ல கவனிங்க, you will have a revelation, ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ளே வரும். அப்படித்தான் எனக்கு வசனம் வந்துச்சு. 40 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போனப்போ, உங்களுக்கு கண் பார்வை சரியில்லை, நீங்க சீக்கிரத்தை கண்ணு போயிடும், உங்களுக்கு பார்வை போயிடும், அதனால நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி நிறைய ஆலோசனை சொன்னார் டாக்டர்.
எப்போ ஒரு 40 years முன்னாடி இருக்கிறதுல மெட்ராஸ்ல பிரபல்யமான ஆஸ்பத்திரிக்கு தான் நான் போனேன், சங்கர் நேத்ராலயம். இன்றைக்கு வரையும் நான் வாசிக்கிறேன், எனக்கு பார்வை இருக்கிறதுன்னு சொன்னா அந்த வசனம் தான் என்னை காப்பாற்றினது. கரங்களை கட்டி சொல்லுங்க பாருங்க, எல்லா இடமும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். இதை உங்களுக்கு போன வருஷமும் சொன்னேன், ஒரு வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார் ஆண்டவர். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். யார் கண்மணியை? அப்ப என் கண்மணியை எப்படி பார்ப்பார் அவர்? அதனாலதான் சங்கீதம் 17:8 போட்டிருக்கிறார், கண்மணியை போல என்னை, அவர் தான் கண்மணி. பாருங்க, நல்ல அருமையான காரியங்கள், அருமையான பாட்டு பாடினாங்க, நான் சுகமானேன்னு சொல்லிட்டு பாருங்க. நாம் சுகமா இருப்பதற்கு காரணமே அதுதான், ஆண்டவர் தான், அவருடைய வசனம் தான், அவருடைய வார்த்தை. 107 20 சொல்லுகிறது, அவர் வசனத்தை அனுப்பி குணப்படுத்தினார் சொல்லிட்டு. நீ சென்ட் தி வேர்ட். ஒரு போதகர் வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தை மூலமா அவர் பேசுகிற பொழுது அவர் சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் அல்ல, இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் நாட் கிறிஸ்டி, இட் இஸ் நாட் சம்படி எல்ஸ். யாரு? அவர் சுகம் கொடுக்கிறார். வார்த்தையை அனுப்புறாருல்ல, வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறாருல்ல, அவர் சொல்றாரு. அதனால இது எல்லாமே அழிந்து போகக்கூடிய காரியங்கள் தான். கண்களும் ஒரு நாள் அழிந்து போகும், காது கேட்காகும், கண்ணு முடமாகும், எல்லாம். ஆனாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்றைக்கும் நிலைத்திருக்கும் இருந்தால் அது மாறாததா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் மாறாதவரா இருக்கிறேன், உம்முடைய ஆண்டுகள் முடிவடைதல் சொல்லி எழுதி இருக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. எழுதி இருக்கிறது. சங்கீதம் 102 எடுத்து வாசிக்கலாம். 25, 26, 27 வசனங்களை வாசிப்போம். நீர் ஆதியில பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையா இருக்கிறது. அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் பத்திரம் போல் பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. நல்ல கவனிங்க, இந்த எபிரேயர்ல நான் வாசிக்கிற பொழுது நீ கவனித்திருக்கலாம். 10, 11, 12ல 12வது வசனத்துல கடைசி வார்த்தை சொல்லும் என்று சொல்லி இருக்கிறதே என்று எழுதப்பட்டிருக்கு. எப்பொழுதும் பாருங்க, பைபிள் ஜோடி இல்லாம வசனங்கள் இல்லை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாமே நம்ம நீங்க உட்கார்ந்து படிக்க கற்றுக்கொள்ளுவீர்கள். பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி இருக்கிறது, அங்கே பைபிள்ல இருக்கிறது. தேடி வாசிச்சுன்னா தெரியும். இப்ப பார்த்தேன், நான் உங்களுக்கு சொல்றேன். எபிரேயர் 10, 12 சொல்லப்பட்ட வசனத்தை எங்க சொல்லி இருக்கிறது? சங்கீதம் 102 25, 26, 27 வசனங்களை வாசிக்கிறது சொல்லி இருக்கிறது பாருங்க. அப்போ தேவன் சொல் தவறாதவர், அவர் என்றென்னும் மாறாதவர், எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார். உலகத்தை உண்டாக்குற பொழுது எல்லாத்தையும் கொடுத்தாரு மனுஷன் ஆண்டு கொண்ட முடியும். ஆனால் அவன் அதை தேடவே இல்லை. தேவ சாயல்ல படிக்கவே மறந்துட்டான். கடைசியில தேவனை போல் அவன் சொல்லி ஒரு பிசாச சொன்னதான் கேட்கணும். நீங்க நம்முடைய வாழ்க்கையில கூட நாம தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காமல் போறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், உலகத்தின் பற்று, உலக பொருட்கள் மேல் வரக்கூடிய காரியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இச்சைகள், ஆசைகள்லாம் இந்த பக்கமாவே இருக்கிறது பாருங்க. அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு, நீ ஆராதிக்கிற கடவுள் மேல் முழு நம்பிக்கை வைக்கிறியா, இல்ல இந்த மாதிரி பொருட்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறியா? பொருட்களை கொடுக்குறான் பிசாசு, வளத்தை கொடுக்குறான், செல்வத்தை கொடுக்குறான், ஐஸ்வர்யனாய் மாற்றுறான். அவங்கள எல்லாம் பண்ணி என்ன பண்றான்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத வழியா பண்றான். ஆனால் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமே கிடையாது. மத்திய சுவிசேஷத்துல நான் சொன்ன மலைப்பிரசங்கம் 5, 6, 7 அதிகாரம், 3 அதிகாரங்கள்ல வரல. 6வது வசனத்துல அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 6ல முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், நீங்கள் அலைந்து திரிகிற இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்கும்? கூட கொடுக்கப்படும். ஒன்று வாங்கினா ஒண்ணு இலவசம் போறாங்க. நேற்று கூட இங்கே கேள்விப்பட்டேன், ஒன்று வாங்கினா ஒண்ணு. ஒரு ஷர்ட் வாங்கினா இன்னொரு ஷர்ட், ஒரு பேனை வாங்கினா இன்னொரு பேனை, ஒரு சோப்பு வாங்கினா இன்னொரு சோப்பு. அந்த மாதிரி உலகத்துல நீங்க எல்லாம் சீப் ஆயிடுது, எல்லாமே எதிர்த்தீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கவனிங்க. நீங்கள் தேவனையும் தேவனுடைய நீதியும் தேடினீங்கன்னா எல்லாமே கூட கொடுக்கப்படுது. ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் கொடுக்கிறார், பூராவும் கொடுக்குறேன்னு சொல்றாரு ஆண்டவர். பாத்தீங்களா? ஆனால் நாம இந்த ஆண்டவரை தேடுறோமா, உலகத்தை தேடுறோமா? யோசித்து பாருங்க. மாறாதவர், இந்த ஆண்டுகள் மாறவே மாறாது. அவருடைய நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு மாறாது, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற கிருபை மாறாது, நம்மை நேசிக்கிற நேசம் மாறாது. இதெல்லாம் அதுல அடங்குது பாருங்க. என்ன வேணா நீங்க சேர்த்துக்கலாம். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர். இது முதற்கொண்டு. அப்போ அந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நல்லா பாருங்க இந்த வசனங்கள் எல்லாம்.
எனக்கு பிரியமானவர்களே, வசனங்களை வாசிக்கிற போது நான் சொன்னேன், கண்ணால நல்லா பார்த்து வாசிங்க, உள்ள போகட்டும். வாயால சத்தமிட்டு சொல்லுங்க, வாயாலே காதாலையும் உள்ள போகட்டும். அப்போ ஒரு வெளிச்சம் வருகிறது பாருங்கள். அந்த வெளிச்சம் தான் எனக்கு அந்த பார்வையை கொண்டு வந்தது. கர்த்தருடைய கண்ணில் நான் பார்க்கிற பாருங்க. பர்திமோய் என்று வழி ஒரு பிச்சைக்காரன் கத்துவான், தாவீதின் குமாரனுமே என் மேல் இறங்கும், என் மேல் இறங்கும். சீஷர்கள் அதட்டுவாங்க, வாயை மூடுவாங்க, கத்தினே இருப்பான். அதான் விசுவாசம். அவன் கேள்விப்பட்டுட்டான் இயேசு அந்த வழியா வராருன்னு சொல்லிட்டு. அவன் எப்படியாவது இன்னைக்கு குணமான கண் பார்வை பெறணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனா இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்க? அதட்டுறாங்க, சும்மா இருன்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு பாருங்க. கூட்டிட்டு வர சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வராங்க. அவன் சத்தம் போடுறது என்ன தெரியுங்களா? தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும். அதுதான் சத்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. தாவீதின் குமாரனே என் மேல் இரக்கமாயிரும். அப்போ கிட்ட வந்த பிற்பாடு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்கிற, அவன் பார்வை அடைய வேண்டும் சொன்னா பார்வை வந்துடுச்சு. அப்போ அவருடைய காதால கேட்டா, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வராரு, ஊரா போறாரு, அவர் வசனத்தை பிரசங்கம் பண்றாரு, நோய்களை குணமாக்குறாரு, பேய்களை ஓடுறாரு எல்லாம் கேள்விப்படுறான். அப்போ அவர் வராரு, இந்த பக்கம் வராரு, நானும் கேட்டா கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாரு. இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் அவன் விசுவாசித்தான். கூப்பிட்டா இங்கே அவனுக்கு அந்த குருடனுக்கு யாரு தாவீதின் குமாரனை பத்தி, தாவீதின் குமாரன் தான் இயேசு கிறிஸ்து சொன்னது யார்? அது எங்க எழுதிருக்கு? பைபிள் தானே எழுதிருக்குதா இல்லையா? தாவீதின் குமாரன் எழுதிருக்கா இல்லைங்களா? மத்திய விசேஷம் முதல் அதிகாரத்தை வாசித்தாலும் கொடுக்குவார். முதல் அதிகாரத்திலேயே அந்த வம்சத்துல படிச்சுட்டே வாங்க, அதுல வருகிற பட்டியல்ல பாருங்க, தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நாம் வாசிக்கிற பொழுது தாவீதின் குமாரனை, எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் மாறாதவராக இருக்கிறார். யாத்திராகம புத்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசிங்க. மோசே கேக்குறான், உங்களுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். மோசையை தெரிந்து கொண்டு பார்வோனுக்கு அனுப்புகிற பொழுது, அந்த மக்களை மீட்டெடுக்கும் பொழுது அவன் என்னுடைய நாமம் என்ன கேட்டான், என்ன சொல்லுன்னு கேட்கிறான். அவரே வெளிப்படுத்திருக்கிறார் அவருடைய நாமம் என்னவென்று சொல்லி. பாத்தீங்களா? இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் வாட் ஐ ஆம். அதுதான் தேவனை ஆராதிக்கிறது. அவர் என்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். நாங்க இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டனாலே அப்படிதான் இருந்தார். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அப்படிதான் இருக்கிறார். இன்றைக்கு பலகீனமா இருக்குது உடம்புல, முதுமையின் நிமித்தமாக, இப்பவும் அவர் அப்படிதான் இருக்கிறார். The same God with same power எல்லாம் வைத்தவராக தான் நம்ம ஆராதிக்கிறோம். தான் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவர் தான் என்னை உன்னிடத்துல அனுப்பினார் சொல்லு. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட போய் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரரோட போய் சொல்வாயாக என்று சொன்னார். அப்போ தேவன் மாறாதவராக இருக்கிறார் என்பதற்கு அர்த்தத்தை பாத்தீங்களா? அவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் இருக்கிறார், எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் இருப்பார். அவர் தான் துவக்கமும் அவர் தான் முடிவும் அவர் தான். அப்போ அவர் உண்டாக்கின ஒரு சபை, அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மக்கள், அவர்களால் ரட்சிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவர், ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர், தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கார் அல்லவா? இந்த ஜனங்களை நான் எனக்குனே தெரிந்து கொண்டு சொன்னார் அல்லவா? நான் உங்கள் தேவன், நீங்கள் ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? யோசித்து பாருங்க, பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க, நிறைய எடுத்து சொல்றார். அது பெருமையா சொல்றார், என் ஜனங்கள் என்று சொல்றார். அப்படிப்பட்ட மக்களிடத்துல போய் பேரை கேட்டா சொல்லுங்க, இதை சொல்லு, இருக்கிறவராக இருக்கிறேன், யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலம், என்ன சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய பைபிளில் சொல்லப்பட்ட நாமங்கள் எல்லாம். ஆனால் அது எல்லாம் ஒரே காரியத்தை வெளிப்படுத்துகிறது. எப்பொழுதும் அவர் என்னவா இருக்கிறவராகவே இருக்கிறார். அப்போ அவர் தான் இந்த சபையை உண்டாக்கினார், சபையை நடத்துகிறார், சபையின் தலைவர், இந்த சபையில் ஆண்டுகளை கூட்டுகிறார் என்று சொன்னார். இந்த சபையினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் we do not know about that. How long it will be there, how long, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய ஆண்டுகள் முடிவடையதே இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த வருஷமும் நாம் இங்க வருவோம், உங்களோட கூட இருப்போம், உங்களுடைய வார்த்தைகளை சொல்லுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். அதுவரையிலே நாம் என்ன செய்யணும்? இந்த கேப் இருக்கு பாருங்க, அத ஒவ்வொரு நாளும் அந்த பிரசனத்தை உணரணும். அவர் சொன்னார், காலையில வந்தவொடனே முதல்ல உள்ள சொல்லியிருந்தார், உள்ள வரும்போது சந்தோஷமா வாங்கன்னு சொன்னார், சொல்லிட்டேன், சந்தோஷத்தை பத்தி சொல்லிட்டேன். சொன்னாரா? நான் வரும்போது தான் சொல்லியிருந்தார். அவர் படிக்கணும்னு சொன்னாரா? பைபிள
பைபிள் எடுத்து படிக்கணும்னு சொன்னார்ல வார்த்தை. அதிகாலை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை அடிக்கடி சொல்லுவார். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் வாக்கியவான். அதிகாலை எழுந்த உடனே பைபிளை திறந்தீங்கன்னா அதுதான் வாசற்படி. விழித்திருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் உங்களோட பேசுவார். வாசிக்கிறப்போ அவர் பேசுகிறார், ஜெபிக்கிறப்போ நம்ம பேசுறோம். அப்போ வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வசனம் தான் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகிறது. பாருங்க, ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் சொல்லிட்டு நாங்க கூட ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். காலையில ஒரு வசனம் சொல்லி பாருங்க. அந்த ஒரு வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறதுல அது வரக்கூடிய வெளிச்சம் என்ன, அதுல வரக்கூடிய வெளிப்பாடு என்ன, அதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, அதுல இருந்து நம்ம செய்ய வேண்டியது என்ன, அந்த நாள் முழுதும் அந்த வசனம் உங்களை நடத்தும். அப்போ மாறாதவர் அவருடைய வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிற பொழுது அவருடைய மாறாத அன்பு, அவருடைய மாறாத கிருபை, அவருடைய மாறாத பாதுகாப்பு என்ன பண்ணும், அந்த நாள் முழுவதும் உங்களை தாங்கும், தப்புவிக்கும். என்று விசுவாசிக்கிறீங்களா? இது இருக்கிறதாக இருக்கிறது சொன்ன பிதாவாகிய தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிற பொழுது எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய மாற்றமே கிடையாது. நல்ல கவனிங்க, என்றென்றும் மாறாத ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய ஆண்டுகள் முடிவடையதில்லை, அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் முடிவடையதில்லை. அவர் எப்பொழுதும் அவர் தான், ஆல்பமும் அவர் தான், ஒமேகா கடைசியில் அவர் தான், முடிவும் அவர் தான், தோக்கும் அவர் தான், எப்பொழுதும் இருக்கிறார். இந்த தேவனை ஆராதிக்கிற பொழுது நாம் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நம்ம நிரப்புவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டுகளை குறித்து மறுபடியும் நீங்கள் வாசிக்கிற போது பாத்தீங்கன்னா சங்கீதம் 90ஆம் சங்கீதம் எழுதுறது மோசே என்று நான் பார்க்கிறோம். அவர் நல்லா சொல்லுவாரு, ஆயுசு நாட்டில் மனுஷன் ஆயுசு 70 வருஷம் தான், பலத்தின் மீதா 80 வருஷம், அதுக்கு மிஞ்சினதெல்லாம் பாடுகள் உபத்திரம்னு சொல்லிட்டுவாரு. ஆனா அவர் எத்தனை வருஷம் தெரியுமா வாழ்ந்தாரு? 120 வருஷம் வாழ்ந்தார். 40 வருஷம் பார்வோன் அரண்மனையில வளர்க்கப்பட்டார், பார்வோனுடைய குமாரத்தியினுடைய இளவரசனாக. 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வெயில் காற்று மழையில் அடிபட்டு உலகத்தினுடைய இயற்கையிலிருந்து கற்றுக்கொண்டார், ராஜ மாளிகளை கற்றுக்கொண்டார். அடுத்த 40 வருஷம் தான் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்தினார். அவர் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அவர் சொல்றாரு, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 94 வாசிக்கிறோம். அப்போ இது 8 என்பது 8000 ஆண்டுகள் இந்த சபை இங்க இருக்க போகிறது. அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? நான் ஜெபம் பண்ணிட்டு வசனத்தை எடுத்து இதை சொல்லணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு வந்தா சொல்றேன். என் புத்தியில நான் பேசுறேன், நீ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஜோசியக்காரன் கிடையாது, குறி சொல்லுவானும் கிடையாது, நான் ஒரு கிளி ஜோசியக்காரனும் கிடையாது. ஆனா வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவருடைய பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராஜாமம் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? when you put 1000 is equal to 1 போட்டா I say 1 is equal to 1000, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? மேத்தமெட்டிக்ஸ் ஒத்துக்கிறீங்களா? போர் அரித்மெட்டிக் தான், வேற ஒண்ணும் கிடையாது. 1 + 1 is equal to 2 நம்ம படிப்போம். ஆனா கல்யாணம் ஆன புதுசுல காதலர் போடுவோம், 1 + 1 is equal to 1 போடுவோம். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுவும் ஒரு அரித்மெட்டிக் தான். ஆனால் பரஸ் ஆண்டவருடைய பார்வையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்றென்றும் 1000 ஆண்டு அரசாட்சி வரையிலே இந்த பூமியிலே நம்ம உயிரோடு கூட இருக்க முடியும், கர்த்தர் நடத்துவார். அதனாலதான் நீங்க பைபிள்ல வாசிக்கலாம், யோவானை பத்தி பேசும்போது இவனுக்கு என்ன ஆகும் அவனுக்கு என்னன்னு கேட்பாங்க பாருங்க. அவனுக்கு என்னன்னா உனக்கு என்னன்னு சொல்லுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் அவருடைய பாடுகளை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவே அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு இந்த பூமியில நாம் வாழ்கிற பொழுது நம்மை தெரிந்து கொண்ட தேவன் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் என்றென்றைக்கோ மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய கிருபை சொன்ன, அவருடைய அன்பு சொன்ன, பாதுகாப்பு மற்றும் மாத்திரம் இல்ல, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லாம் மாறாதவைகளாகவே இருக்கும். என்றென்றும் அவர் நம்மோடு கூடவே இருப்பார். வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு இந்த பூமியில இன்னைக்கு இந்த வேற்றுமைகள் வந்திருக்கு. சபைகள்ல மக்கள் மத்தியில ஜாதிகள் வந்திருக்குது. நான் சொல்ல வர வசனம் அதுதான், வேற எதுக்கு நான் வரவே இல்லை. இன்னைக்கு வேற்றுமை நிழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் இப்படி அவன் அந்த நிறைய பேர் நம்ம வச்சிருக்கிறோம், அடையாளம் வச்சிருக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தரிடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை ஆசீர்வாதங்கள், கர்த்தர் உண்டாக்குன மனுஷர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
அவைகளெல்லாம் நன்மைக்காகத்தான் உண்டாக்கி இருக்கிறார். எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறத அவரிடத்துல எந்த மாறுதலும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டுங்க. வேற்றுமையும் நிழலும் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? நான் போறேன், வெயில் அடிக்குது, என் நிழல் படுது, என் நிழல் தான் அது. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியில எத்தனை வேற்றுமைகள் வந்திருக்குது பாருங்க. தேவசாயில படைக்கப்பட்ட மனுஷனுக்கு இன்னைக்கு எத்தனை பெயர், எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை மதத்திலே கொள்கைகள், கிறிஸ்துவத்திலே எத்தனை பாகுபாடுகள். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, இது தேவனுடைய படைப்பே கிடையாது. இன்னைக்கு சபைகளில் வரக்கூடிய பாகுபாடுகள் கர்த்தரை விசுவாசிக்கிறது இல்லை. அதனாலதான் that is the basic reason for that. They don't believe the God who has created them. They don't believe the God Jesus who has redeemed them. They don't believe in the Spirit who is leading them every day. They simply depend upon the manual things, habits, habitual attitude. அதை நம்புறோம். நம்ம அதுலதான் வல்லமை இருக்குதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். கை ஆடுறதுதான் வல்லமை நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்ல, கை ஆட்டாமலே வல்லமை வரும். ஆனால் we believe that. இந்த வேற்றுமை எங்கிருந்து வருகிறது பாருங்க. நல்லா கவனிச்சு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:17. வேற்றுமையின் நிழல் இன்றைக்கு வந்திருக்கிறது சொன்னா, மாறாத ஆண்டவர் அவர் தான் எல்லாரையும் படிச்சாரு. உங்களையும் படிச்சாரு, என்னையும் படிச்சாரு. இந்த ஊர்ல இருக்கிற கர்நாடகாவில் எல்லாரையும் அவங்க தான் படிச்சாரு. எல்லா மக்களையும் படிச்சாரு, எல்லா மக்களையும் படிச்சாரு. எல்லாருக்கும் அவர் தான் தேவன். ஆனால் இந்த வேற்றுமை நிழலை கொண்டு வந்ததே பிசாசு தான். அதுதான் அவன் ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சான். முதல்ல ஆரம்பிச்சான், வேற்றுமையை கொண்டு வந்தான். நீங்களும் தேவர்களை போல ஆவீர்கள். நீ என்ன அவருக்கு, அவர் என்ன பெரிய இந்த பிரதர், அவரு அந்த பிரதரை விட நீ 100 மடங்கு பெருசாயிடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் பிசாசு. உடனே இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா, எங்க தலை இருக்கிறதுல கால் இருக்கு, கால் இருக்கிறதுல தலை இருக்கு, வால் மேல வந்துடும், டெயில் மேல வந்துடும். என்ன ஆகுது? கடைசியில விசுவாசத்தை விட்டு வெளியில போயிடுறாங்க நிச்சயமாகவே. காரணம் என்னவென்று சொன்னார், இதுதான் வேற்றுமை நிழல் எதனால வருகிறது என்று சொன்னார். உலகத்துல நாம தெரிந்து கொள்ளுகிற பொருட்கள், ஆசைகள், இச்சைகள், செலெக்ஷன், சாய்ஸஸ், சான்சஸ் நிறைய நீங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாருங்க, வாட் இஸ் யுவர் சாய்ஸ். நல்லா பாருங்க, இட் இஸ் நாட் பை சான்ஸ். ஒரு சான்ஸ்னால ஒரு சாய்ஸ் வரவே கூடாது. அப்போ ஒரு வசனத்தின் அடிப்படையில் வாழ்ந்தோம் சொல்லி சொன்னா, ஆண்டவர் நம்ம ஒரு நேர்வழியில நடத்துகிற பொழுது நம்ம மாறவே கூடாது. அதனால தான் சொன்னாரு, நானே வழின்னு சொன்னாரு. He is the only way. நானே வழி, நானே சத்தியம். He is the only truth. நானே சத்தியம், நானே ஜீவன். He is the life. There is no other life giving church, life giving word of God except Jesus Christ. He is the only person who can give us life. நல்ல டெஃபினட்டா எழுதி வச்சுக்கோங்க, வேற யாருமே கிடையாது. அதனால வசனம் தெளிவாய் சொல்கிறது, வேற்றுமையின் நிழல் அவரிடத்துல இல்லை. அவரிடத்துல ஒரு மாறுதலும் கிடையாது. அவர் எந்த பாகுபாடும் பண்றது கிடையாது. ஆனால் நாம தான் நாமே மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு பவுண்டரி கட்டி வச்சிருக்கிறோம். we have limits. இதுல இதுதான் இருப்போம், இப்படிதான் இருப்போம், எனக்கு தான் பிடிக்கும், எனக்கு அப்படிதான் வாழும், இதுதான் எனக்கு. கடவுள் படைக்கிற போது அப்படி படைக்கவே இல்லை. விசுவாச குடும்பங்களில் உண்டாக்கவே இல்லை. எங்கேயாவது இருக்கிறதா? நீங்க கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு தேவனை ஆராதிக்க நமக்கு கொடுக்கிற இன்னொரு வாக்குத்தத்தம் பாருங்க. மல்கியா புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் கர்த்தர், மறுபடியும் சொல்றாரு பாருங்க, நான் மாறாதவர். இஸ்ரவேல் பேரை மாத்தி யாக்கோபு எல்லாம் அவர் உண்டாக்குனவங்க தான். சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் பாருங்க. நாம தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைக்கு நாம் புரஜாதிகள் கிடையாது. இந்தியாவில் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம் சொல்லி நாமளும் ரட்சிக்கப்பட்டவங்க இஸ்ரவேல் மக்கள் தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். சொல்றாரு, நீங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நான் மாறாதவராய் இருக்கிறதுனால தான். விசுவாசிக்கிறீங்களா? அவர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவர் மாறாதவராய் இருக்கிறபடினால நம்ம என்னவா இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கலையா? விசுவாசம் பண்றவங்கள கரங்களை தட்டி தருது. அப்போ நம்மை அரசாடுகிற, நம்மை ஆண்டு கொள்கிற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் இருப்பார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறோமா? ஆதியில கொண்ட விசுவாசத்தை காக்கிறோமா? திருவெளிப்பாடு புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா 7 சபைகளுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள்ல
பல முறை நீங்க வாசி பாருங்க. ஒவ்வொரு சபைக்கும் சொல்கிற காரியத்துல பாத்தீங்கன்னா ஆதியிலிருந்து அன்று எழுந்து போனா என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை முதலாக கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு வியாதி வேதனையோடு ஆண்டவருடைய பாதத்தில் வந்து உட்கார்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருந்தது. இன்றைக்கு நாட்கள் செல்ல செல்ல ஆண்டுகள் புரண்டோட நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய கொடுத்தல், நம்முடைய ஜெபித்தல் யோசித்து பாருங்க. நேரம் ஆகிறதுனாலே நான் சொல்றேன், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர 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 we forget God. பிற்பாடு நம்ம சம்பாதிச்ச பொருள், நம்முடைய சம்பாதிச்ச பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இப்படித்தான் we bother about them. We don't bother about our God. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? அவர் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறபடினால்தான் நாம் நிர்மூலமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாங்க நின்று உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் சொல்லி சொன்னா அதுக்கு யார் காரணம்? என்னை உண்டாக்கினவர், நான் விசுவாசிக்கிற என்னை அழைத்தவர், உண்மையினாலே நிறைத்தவர், உண்மையினாலே நடத்துகிறவர், அந்த உண்மையை கொடுத்ததுனாலே இன்றைய வரைக்கும் நான் சொல்றது எல்லா இடத்துலையும் உண்மையை பேசுங்க உண்மையை தான் சொல்லிட்டு இருப்பேன். உண்மையை பேசலைன்னா நம்ம வந்து பிசாசுடைய பிள்ளைகளாக மாறும், பொய்க்கு பிதாவான். ஆனா நிறைய பேர் இன்றைக்கு பொய் பேசுறத சர்வசாதாரணமா பேசுறாங்க. அது விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்றாங்க. சோ கால்டு பிலீவர்ஸ், they are not believers, they are liars. பாத்தீங்களா? ஆகவே ஆண்டவர் பொய் சொல்லுவர் கிடையாது. அவர் சொன்னதை செய்வார், சொல் தவறாதவர். அவருடைய சிங்காசனத்தை அவர் நாட்டி வைத்திருக்கிறார். என்றைக்கும் அந்த சிங்காசனத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். நாம தான் அவருடைய குடிமகன்களாக வாழ வேண்டும். சங்கீதம் 9:7 வாசிக்கிறோம். கர்த்தரோ என்னென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ணுவார்? ஆயத்தம் பண்ணுவார். அது மாறவே மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து இந்த ஆண்டுகள் முடிவடைதல் என்ற சப்ஜெக்ட் நான் முடிக்க போறேன். எசையா 41:4 அதை செய்து நிறைவேற்றி 41 எடுத்து வாசிக்கலாம். 1, 2, 3 வாசிக்கலாம். 4 வரைக்கும் வாசிங்க. நியாயாசனத்துக்கு முன்பாக சேர்வோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி நமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிறகடிக்கப்பட்ட தலடிமாய் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்களை நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடு இருப்பவராகிய நான் தானே. எனக்கு பிரியமானவர்களே, இந்த கிழக்குங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து நீதிமானை என்று எழுதப்பட்டிருக்கு. கிழக்கிலிருந்து அந்த ஞானிகள் வந்தால் எழுதப்பட்டிருக்கும். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாம் அவனை துரத்துகிற பொழுது கிழக்கு பக்கமா போற வாசலை அடைச்சிட்டு கிழக்கு போக சொன்னான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? இப்ப நம்ம கிழக்குலதான் இருக்கோம். நம்ம நாடு எங்க இருக்குது? இன்றைய ஏதேன் தோட்டம், இன்றைய இஸ்ராயல், ஈரான் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் சைடு பாருங்க. இங்கிருந்து நீதிமானை எழுப்பி கொண்டு வருகிறாராம். அவனுடைய காரியங்களை பற்றி எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்கள்ல 4வது வசனம் சொல்லுகிறது, அதை செய்து நிறைவேற்றி. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யாரோ ஒரு பிரதர் வந்து சுவிசேஷம் சொல்லியிருப்பார், கூட்டிருப்பார், உங்களை இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அந்த பிரதரையோ அந்த வந்த ஆளையோ அந்த காரியத்துல பார்க்கவே கூடாது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சொன்னால் உண்மையானவர் யார்? உண்மை யார்? இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வார்த்தை. அவர் நம்மை அழைத்தது உண்மை என்று சொன்னால், நம்மை நீதிமானை மாற்றுவது உண்மை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே இப்ப சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் செய்து நம்மை அவர் நிறுத்துவார். அதை நிறைவேற்ற பிற்பாடு அவர் சொல்றாரு, ஆதி முதற்கொண்ட தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. இந்த சபையில மக்களை அழைத்து கொண்டு வந்தவர் யார்? கிறிஸ்துவர்களை இன்றைக்கு இந்த பூமியில உருவாக்கி அவர்களை ரட்சிப்பட்டு கொண்டு வந்தது யார்? எல்லாம் அவர்தான். அவர்தான் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஒருத்தவர்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கிறார். எரேமியா புத்தகங்களை வாசிக்கலாம். நீங்க ஒன்றும் நிறைய புத்தகங்களை வாசிக்கலாம். அப்போ நம்மை அழைத்தவர் இதுவரை நடத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர்தான் ஆதி முதற்கொண்டு நம்மை காத்தவர், உயர்த்தினவர், மேன்மைப்படுத்தினவர். அவர் முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே. அவர் தான் முந்தினவர். இப்போ அவரை விசுவாசிக்கிற நாம் இன்றைக்கு அவருக்கு பின்னால நாம் போகிற பொழுது பிந்தினவர்களாகிய நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? யாரு? அவரே தான். வசனத்தை வாசிக்கப்போ ஒரு தடவை வாசிக்க பார்க்கலாம். 41:4
ஆதி முதல் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடு இருப்பவராகிய நான் தானே. நம்முடைய தலைமுறைகளை அவர் அழைக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இந்த சபையில இருந்து சபையில ஆராதனை செய்ய, நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் இந்த சபையில இருந்து இந்த சபையில ஆராதனை செய்ய, காலங்காலமாய் சந்ததி சந்ததியாய் நம் தேவனை ஆராதிக்கிற ஒரு தெரிந்து கொள்ளுதலை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை அழைத்தவரும் அவர் தான், உங்களை அழைத்தவரும் அவர் தான். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் சபைக்கு வராங்களா? உங்கள் குடும்பத்தார் எல்லாரும் சபைக்கு வராங்களா? ஒருவேளை வராம இருந்தாலும் சொல்லி சொன்னா அவர் என்ன சொல்றாரு? அவர்களை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அவர்களோடு நான் இருப்பேன், நானே இருப்பேன், நானே அவர்களை மாற்றுவேன், நானே சத்தியத்திலே நடத்துவேன், நானே அவர்களை உயர்த்துவேன். அல்லேலூயா. ஆகவே நாம் மாறாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம் நான் செய்தியை முடிக்கல, அடுத்த பகுதிக்கு போறேன். எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடி நான் ஒரு வசனத்தோடு கூட உங்களுக்கு அடுத்த பகுதிக்கு போகிறேன். கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம ஒரு சபையில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் சபையில நாட்டப்பட்ட மரங்களாக நாம் இருக்க வேண்டும். இங்கு செழித்தோங்கி வளர வேண்டும். இந்த சபையிலே நாம் செழிப்பை பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில செழிப்பு, விசுவாச வாழ்க்கையில செழிப்பை பார்க்கணும். மாறாது கூடவே சைட் பை சைடா சைமல்டேனியஸா ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? உலக பிரகாரமா வாழ்க்கையிலும் செழிப்பை கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை பெற்றுக் கொள்வதற்காக தான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். மறுபடியும் தொடர்ந்து வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உங்கள் வாழ்க்கையில தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறாரா? நிறைவேற்றி இருக்கிறாரா? நிறைவேற்றுவார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கையில் தான் அது நடக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு ஆண்டவர். இதான் 7 மாசம் ஆயிடுச்சு, 8 மாசம் ஆயிடுச்சு பிரதர், இன்னும் அது நடக்கும்னு பாக்குறேன், நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், அந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நம்பிக்கை தாங்க முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா நடக்கும்னு சொல்லி? விசுவாசிங்களா? ஐயா சொல்லிட்டு இருக்கிறாரு, நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் போகிற தேசத்திலே, நீங்கள் சுதந்திரிக்க போற கானான் தேசத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நீங்கள் கட்டாத வீடுகளிலே நீங்கள் குடியிருப்பீர்கள். உங்களுக்கு எவ்வளவு வீடு கட்டி வச்சிருப்பான்? யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கை. நம்புறீங்களா? என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்துறீங்களா? நான் இன்னும் இப்படி நிக்கிறேன், வாடகை வீட்டுல இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன். நான் ஆண்டவரை தெரிந்து கொண்ட புதுசுல முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்டதுதான், இந்த வாடகை வீட்டுல வாழ்ந்து நான் பட்ட பாடலாம் போதும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடா கொடுங்கன்னு சொன்னேன். கேட்டேன். நான் கேட்கும்போது கேட்டேன், சின்னதா இருந்தா போதும், பெரிய வீடு எனக்கு வேண்டியதில்லை. ஏன்னா பெரிய வீடு இருந்தா சுத்தம் பண்ண, மெயின்டைன் பண்ண, போக வரலாம் கஷ்டம். கிட்ட சின்ன வீடா இருந்தா எல்லாரையும் பாத்துக்கலாம், வாண்ணா போடலாம். ஏன்னா இங்க இருந்து போட்டீங்கன்னா அடுப்பாங்கலாம் பார்த்து லேட்டா, அப்படி நீட்டு மங்களம் கார் வச்சுன்னா உள்ள போக முடியும். அப்போ நான் கேட்டேன் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவருக்கு கொடுத்த முதலாவது ஆசீர்வாதம் எனக்கு ஒரு வீடை கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைய வரைக்கும் அந்த வீட்டுல நான் இருக்கிறேன் பாருங்க, ரொம்ப ஆச்சரியம். 90ல ஆசீர்வாதம் போட்டு 91ல கட்டி முடிச்சேன். இன்னைக்கு 35 வருஷமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தா நிறைவேறும். அவர் அதை விசுவாசிக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு காரியத்தை நான் சொல்ல போறேன். அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று முதல்ல நீங்க நம்புறீங்களா? முழுசா நம்பிக்கை வைக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய நம்பிக்கையை என்ன பண்ணணும்? அறிக்கையிடணும். என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். சபை ஆரம்பிக்கிற பொழுது ஐயா சொல்ற 4 பேரா 5 பேரா வேண்டியதில்லை. பென்சன் டவுன்ல நம்பர் 24 பென்சன் டவுன் இந்தியன் சோசியல் இன்ஸ்டிடியூட் இருக்குது, ISI, அங்கதான் ஆரம்பிச்சோம். ஒரு ரூம், சின்னோண்டு ரூம். நினைச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிள். யூ ஸ்டார்ட் வித் தட், அவ்வளவுதான் சொல்றோம் எல்லாருக்குமே. ஆரம்பிக்கிறது அப்படிதான் ஆரம்பிக்கன்னு சொல்றோம். இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா 7 வருஷம் முடிஞ்ச 8 வருஷத்துல இத்தனை பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அன்றைக்கு அவர் விசுவாசித்தான், நானும் விசுவாசித்தேன். அப்போ ஆண்டவர் கொடுக்கிறத நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையை நம்ம பாடணும். ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணினவர் ஒரு ஃப்ராடு பர்சன் கிடையாது. நான் உனக்கு அதை தரேன்னு சொல்லிட்டு கொடுக்காம போற ஆள் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற கடவுள் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்கிறவர், கொடுப்பாரு கொடுக்க மாட்டார்.
நடத்துவார். ஒரு பாடலை பாடுங்க, எல்லாரும் தெரிஞ்ச பாடலை சிஸ்டர் பாடுவாங்க, நீங்க சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வாக்கெடுத்து அழைத்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வாக்கெடுத்து அழைத்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தில் நீ என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காக்கிறீர். உம் வல்ல கரத்தில் நீ என்னை தாங்கினீர். உம் சிறகாலே மூடி காக்கிறீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்புகிறீர்களா? வேத புஸ்தகம் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் என்பது ஒரு சிலருடைய விவாதம். ஆனால் அது விவாதம் கிடையாது, அது உண்மைதான். வேதத்துல ஆதியாகமம் தொடங்கி திருவெளிப்பாடு வரையில, ஆமென் வரையில வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் தான். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே அது சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கவும் முடியாது. அத்தனை வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்கவும் முடியாது. அதற்காகத்தான் நாம ஆலயத்துல வந்து அமர்கிற பொழுது, ஆவியானவர் பேசுகிற பொழுது சில வார்த்தைகளை நமக்கு உணர்த்துகிறார். பாரு, ஒரு வசனத்தை நாம் பேசுகிற பொழுது, வாசிக்கிற பொழுது ஒரு வசனத்தை உணர்த்துகிறார் என்று சொன்னால்
அதுதான் தேவன் உங்களோட வாக்கு தத்துவம். நீங்க ஒரு காரியத்தோடு வருவீர்கள், ஒரு விருப்பத்தான காரியத்தோடு வருவீர்கள். அப்போ உங்களுக்காக ஸ்பெஷலா ஆவியானவர் வசனத்தை கொடுப்பார் போதகர் மூலமாக. அல்லது ஒருவேளை நீங்க வாக்குத்தத்தை எடுக்கிற ஆளா இருந்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தை செலக்ட் பண்ணீங்கன்னா, ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமல் போகவே போகாது. ஏனென்றால் வாக்கு தத்தம் பண்ணினவர் முதல்ல உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த நீங்க நம்பினானா நம்பாட்டி போனானா என் தேவன் என்னவா இருக்கிறாரு? நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சொன்னதை செய்கிறவர், சொல் தவறாதவர். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் நீங்க நல்லா பார்க்கணும். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொன்னா செய்வார் தான். ஆண்டவர் நம்ம என்னைக்குமே போய் பேசுறவர் கிடையாது, சொல்லிட்டு மாறி பேசுறவர் கிடையாது. அவர் மாறாதவரா பேசிட்டு இருந்தமான. அப்ப ஏன் வாக்குத்தத்தம் வரல அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது பாத்தீங்கன்னா, அந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ளே ஒரு நிபந்தனை இருக்கும். நீர் இதை செய்தால் நான் அதை செய்வேன். தட் இஸ் ஒன்லி an agreement. புரியுதா உங்களுக்கு? அது ஒரு உடன்படிக்கை. அப்போ தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிற பொழுது நீ என்னுடைய கற்பனையின்படி நடந்தா, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க, நிறைய சொல்லப்பட்டிருக்கும். பின் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில பலிக்கும். 14 ஆசீர்வாதங்கள் இருக்கும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய் வரைய இருக்கும். அதான் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஒரே ஒரு புத்தகம் வாசிங்க, 28:1. என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? உன்னை என்னவா வைப்பாரா? மேன்மையாக வைப்பாராம். ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிற பொழுது உன்னை என்ன பண்றாரு? மேன்மையாக வைக்கும்படிதான் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி நடக்கிறது தான் வாக்குத்தத்தம் நிறைவேற முடியும். ஆண்டவர் சொல்றாருன்னா அதை நம்ம செஞ்சோம்னா அவரு நீங்க கேட்கிறத கொடுக்கிறவரா இருக்கிறது போல அந்த வாக்குத்தத்தினுடைய பின்பகுதி அதை நான் உனக்கு செய்வேன். இதைத்தான் ஆதி ஆகமத்திலிருந்து திருவள்ளிப்பாடு வரையில பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல தம்முடைய தாசர்களோடு அநேக உடன்படிக்கையை பண்ணினார். இந்த உடன்படிக்கையை அவர் செய்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, நோவாவோடு உடன்படிக்கை பண்ணாரு, ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, தாவீதோடு உடன்படிக்கை பண்ணாரு, மோசேயோடு உடன்படிக்கை பண்ணாரு. உடன்படிக்கை நிறைய பண்ணியிருக்காரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல வருகிற பொழுது அப்படியே இந்த உடன்படிக்கைகள் சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்டில் தான் நம்ம வாக்குத்தத்தம் எடுக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு நீ கீழ்ப்படிந்தா ஃபார் ஒபீடியன்ஸ், இதுக்கு நீ கீழ்ப்படிந்தீங்கன்னா உனக்கு இது நடக்கும் ஃபார் யுவர் பிளஸிங். அவ்வளவுதான். அப்போ சபைக்கு வருகிற நாம வாழ்க்கையில போதகர் பேசுகிற பொழுது நாங்க சொல்கிற சொன்ன வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு அவரே கொடுக்கிறவர். நாம் அதை நம்பி அறிக்கை செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்பி அறிக்கை செய்வதற்கு முன்பாக அதுல சொல்லப்பட்டிருக்க செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செஞ்சுதான். அதை செய்யாத வரையில அங்க விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் வந்துச்சுன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அங்க கீழ்ப்படிதல் இல்லை, அங்க கீழ்ப்படியாம வந்துச்சுன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அதனால நாம வசனத்தின்படி வாழ கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்து செய்கிற பொழுதுதானே, வாழ்கிற பொழுதுதானே, நடக்கிற பொழுதுதானே, ஜெபிக்கிற பொழுதுதானே, கொடுக்கிற பொழுதுதானே, பாதி வேலை நம்ம செய்கிற பொழுதுதானே மீதி வேலையை அவர் செய்து நமக்காக முடிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கற்பனைகள், கட்டளைகள், வசனங்கள் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா நம்ம குடும்பத்துல நம்ம அதன்படி வாழ, நம்ம குடும்பத்தை அமைக்க, பிள்ளைகளை வளர்க்கறதுதான். அவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டான், இவன் வளர்ந்துட்டான், அவன் மேல போயிட்டான், உயரமாயிட்டான், அப்படி ஆயிட்டான், இப்படி ஆயிட்டான்னு சொல்லி நம்ம பிள்ளைகளை என்ன பண்றான்? தண்ணி தெளிச்சு விட்டுறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடுறாங்க எல்லாருமே. அதனால அவர்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிறார் ஒரு புறத்துல. காரணம் என்ன? அவருடைய அவிசுவாசமும் அவருடைய கீழ்ப்படியாமையும் தான். இன்றைக்கு இந்த கடைசியா நான் முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தேவன் நமக்கு கொடுக்கிற கற்பனைகள் கட்டளையின்படி நம்ம வாழுறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உன்னுடைய அயலான நேசிங்கிறார். ஒரு பலி பொருள் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது சமாதானம் பண்ணிட்டு உருவாடும் சகோதரன் சொல்ற. எத்தனை பேர் சகோதரனோட உருவாடாம இருக்கிறோம்? பல காரியங்கள் நிபந்தனையோட தான் பண்றாரு. அப்போ தேவன் நம்முடைய பலியில பிரியமா இருக்கணும், நம்முடைய காரியத்துல பிரியமா இருக்கணும்னு சொன்னா அவர் சொன்னது நம்ம செய்யணும்னு சொல்லி சொன்னா இங்கதான் அன்பு வருகிறது. மாறாத அன்பின் பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான அன்புள்ளவர்களாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னார். மன்னிக்கிற, அர்ப்பணிக்கிற, ஒப்பு கொடுக்கிற, பகிர்ந்து கொடுத்து வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிற பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். மாறாக நம்ம சபைக்கு வரோம்,
சத்தியத்தை கேட்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கு. எப்படி வியாபாரம் பண்றோமோ அப்படியே பண்றோம், எப்படி கொடுத்துனம் பண்றோமோ அப்படியே கொடுத்துனம் பண்றோம், எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படியே வளர்க்கிறோம். ஊரோட ஒத்து வாழணும் என்று சொன்னால் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முழுமையான பிளஸ்ஸிங்ஸ், ஆசீர்வாதங்களை சபையிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமா, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தங்கள் நிறைவேறும் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் தேவை 2 காரியங்கள். ஒன்று விசுவாசம், மற்றொன்று கீழ்ப்படிதல். எபிரேயர் 3:12 வாசித்து நாம் முடிக்கிறோம். எல்லாரும் எடுத்து திறந்து வைங்க பைபிளை, எல்லாரும் திறந்து வச்சு எல்லாரும் வாசிக்க பார்க்கலாம். அதை சேர்ந்து வாசிப்போம். சகோதரரே, அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சகோதரரே என்ன சொல்லுங்க. சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை சபையில கொண்டு வைத்திருக்கிறவர் உண்மை உள்ளவர். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ எங்கிருந்து நமக்கு இந்த அவிசுவாசம் கீழ்ப்படியாம வருகிறது பாரு. இதுதான் பிசாசு கொண்டு வருகிறார். உலகத்தை காட்டி, சொந்தங்களை காட்டி, பந்தங்களை காட்டி, வசதிகளை காட்டி, வாய்ப்புகளை காட்டி, பெருமையை காட்டி, மேட்டிமையை காட்டி உங்களை பின்னுக்கு தள்ளிடலாம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை எழுந்து போறோம். தேவனுக்கு நம்ம சாட்சிகளாக வாழ்வதே கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே அவரை விட்டு விலகாமல் நாம் அவரோடு கூட வாழ வேண்டும். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நாம தான் விலகி போயின்றிருக்கிறோம். தேடுவதிலே நேரம் கிடையாது நமக்கு. அவர் சமூகத்திலே மண்டியிடுவதிலே நேரம் கிடையாது. அப்படி ஆலயத்தில் நேரத்தோடு ஆராதிப்பது நேரம் கிடையாது. இப்படி பல காரியங்களை நாம் பின்னுக்கு போகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் அவிசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். இதுதான் பிசாசு ஜெயிக்கிறோம். கீழ்ப்படியாமை வசனத்தின்படி நம்ம காரியங்களை செய்யறதில்லை, தொழில வியாபாரத்தை செய்யறதில்லை, குடும்பத்தை நடத்துறதில்லை, அலுவலகத்துல வேலை செய்யறதில்லை. எல்லா இடத்துலயும் ஒரு மாய்மாலத்தை கொண்டு வருகிற பொழுது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை பறிக்கிறது கிடையாது. நாம பெற்றுக்கொள்ளாமல் நாமே நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த கடைசியார் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த வருடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆலயத்துல வந்து ஆராயில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக அருமையான எங்கள் சகோதரர், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், அவருடைய சபை மக்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த சபையை கடந்த 8 ஆண்டுகளாக நடத்தி முடிக்கவும், இந்த 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கவும் கிருபை செய்திலே கொடானபடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் கூடவே இருந்த ஆண்டுகளை தொடக்கம் முதல் இந்த புதிய வருடத்திலே புதிய அனுபவங்களை பெற்றுக் கொள்ளும்படி ராஜா உங்களுக்கு சோதரம், புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி, தேவனுடைய தத்துவத்திலே வளரும்படி, சபையில ஒரு பெருக்கத்தை காணும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. அடுத்த முறை வருகிற பொழுது அந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழியத்தக்கதான மக்களை நீர் கொண்டு வரும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த சபையிலே சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்கள் வசனங்களை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக நடத்து அவர்கள் வாழ்க்கையிலே நீருடைய ஆசீர்வதித்து ஆண்டவரே, இன்னும் வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் நேரத்தோடும் ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை கத்து நடத்துவீராக. தங்கள் குடும்பங்களை நடத்தி தங்கள் குடும்பங்களிலே காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் வெறுமனை போகாதபடி நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி மாறாத தேவனுடைய மாறாத அன்பு, மாறாத கிருபையும் இந்த பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றிலும் நிர்மூலமாகாமல் அசைக்கப்படாமல் இவர் வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ ஆவியானவர் நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் சத்தியத்திலே பலப்படுத்தும் வேதத்தை வாசிக்க ஞானிக்கு ஜெபிக்க கதை நடத்தி ஆண்டவரே சத்தியத்தினாலே ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி.